ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சாமா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மைதா கார பிஸ்கெட் தான் செய்ய போகிறேன். இது ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/2 கிலோ மைதா எடுத்து வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு, 5 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 20 கிராம் வெண்ணெய், 50 கிராம் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, சீரகம் 1 ஸ்பூன் லைட்டாக பொடிச்சு வச்சுருக்கேன். மிளகாயும் பூண்டையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போது அந்த மிளகாயும் பூண்டையும் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இந்த மாவுலேயே கொட்டி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். அதிகமாக தண்ணி விடக்கூடாது. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் அதிலே போட்டாச்சு. ஒரு 50 கிராம் அரிசி மாவும் அதிலே சேர்த்துட்றேன். நல்லா கிறிஸ்பியாக வரும். அப்போ தான் ஒரு ஸ்பூன் சீரகம் லைட்டாக பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். இருபது கிராம் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சின்ன சின்னதாக பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி பதம் மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. தண்ணி விட்டால் நல்லா கிறிஸ்பியாக வராது. நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு. இது மாதிரி பிரித்து வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா மெல்லிஸாக உருட்டி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும். மொத்தமாக இருந்தால் கிறிஸ்பியாக வராது. இப்போது நம்ம அதை ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லா மாவையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சு பொரிச்சு எடுத்துடுறேன்.
தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒன்று ஒன்றா போடுங்க. ஒட்டுக்கா போட்டால் எல்லாம் பிடிச்சிக்கும். இந்த மாதிரி போட்டு பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், மைதா கார பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.